என்னம்மா பால்கோவா தட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, சர்க்கரை பால் பவுடர்லாம் பக்கத்தில் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? அது யூடியூப்பில். என்னம்மா யூடியூப் பார்த்து பண்ண போகிறீங்களா? இல்லைம்மா யூடியூப் பார்த்து பண்ணலை. அதிரடி அடுப்பங்கரைன்னு ஒரு யூடியூப் சேனல் நம்மளே ஆரம்பிக்கலான்னு இருக்கா. அதுக்கு முதல்லையே நம்ம வந்து ஸ்வீட்டாக நம்ம ஸ்டைலில் ஒரு குலோப் ஜாமுன் செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேம்மா. சூப்பர்மா. சரி, குலாப் ஜாமுன் சொன்னீங்க, பவுட்ரு கொட்டவே இல்லை. பவுடரில் செய்யலை தங்கம், இது வந்து நம்ம கோவாவில் செய்கிறோம். இது ஸ்வீட்லெஸ் கோவா. இது மைதா மாவு, இது 1/2 கிலோ சர்க்கரை. இப்போ நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கோம், கோவா எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 50 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம், 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், இங்கே வந்து சோடா மாவு எடுத்து வச்சுருக்கோம், இங்கே உப்பு எடுத்து வச்சுருக்கோம். செய்ய போயிடலாமா? சரி, ஓகே, செஞ்சிடலாம். அம்மா, ஒரு டவுட்டுமா. சொல்லுமா. இது கோவான்னு சொன்னீங்களே, இது என்ன வெளியூரா இல்லை வெங்கட் பிரபு சார் படமாமா? அட மடப்பையலே, இது ஸ்வீட்லெஸ் கோவா. இந்த கோவாவை ஸ்வீட் கடையில் வாங்கலாம், இல்லைன்னா பாரிஸில் போய் வாங்கலாம். கோவாக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட்டு பாரிஸில் இருக்குது. நான் இப்போ செய்கிறேன், நல்லா கவனமாக கற்றுக்கோ. ஓகேம்மா, ஓகேம்மா. இங்கே பாருங்க, இப்போ இந்த 1/2 கிலோ கோவா எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்துட்டு 50 கிராம் மைதா மாவு. இது கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். 50 கிராம் மைதா மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் அளவு இருக்காது, ஒரு 3 ஸ்பூன் வரும். பார்த்துக்கிடுங்க. முதல் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பிஞ்சு, இவ்வளோதான் உப்பு, ஒரே ஒரு பிஞ்சு. அதே மாதிரி இந்த 2 விரல் வச்சு சோடா மாவு, இந்த பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும் சோடா மாவு. இதை நீங்கள் போட்டுக்கணும், இவ்வளோதான். இதை போட்டு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ முன்ன வச்சதுக்கு இப்போ வேறு மாதிரி ஒரு பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கிறத போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இன்னும் அந்த பதம் வரும். சூப்பராக வந்துச்சு பாருங்க, இதுதான் பதம். இப்போ நமக்கு எங்கேயும் பிரிஞ்சு வரல மாவு, இதுதான் பதங்க. பார்த்துக்கங்க. போலாமா? நம்ம அதிரடி அடுப்பங்கரைக்கு பொரிச்சு எடுத்துடலாமா? ஓகே. இதை அப்படியே போட்டு பொரிக்கணுமா? குட்டி குட்டி உருண்டை போட்டு எடுத்து வச்சிருக்க சர்க்கரையில் பாகு செஞ்சு பண்ணணும் தங்கம். ஓகே. உருண்டை போடணும்ல அப்போ? இதோ போட்டுருவேன். போட்டுடலாம். பாருங்கள், நம்ம உருண்டை போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த தட்டில் இந்த மாதிரி வச்சு நல்லா கையில் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு நமக்கு தேவையான சைஸ் எடுத்து அழுத்தி உருட்டணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது, அந்த கோடு விழாது, நல்லா சாஃப்டாக வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா அழுத்தி நம்ம ஜீரகம்லாம் கசக்கி வந்து ஒரு குழம்புல போடணுன்னாலோ இல்லை எதுக்காவது ஒன்று நம்ம நசுக்குவோம் பார்த்தீங்களா கையில் வச்சு, அந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்து இப்படி பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். இப்போ இது உருட்டியாச்சு. இப்போ இந்த சர்க்கரையில் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இந்த சர்க்கரையும் இந்த சட்டியில் கொட்டிட்டு வாங்க நம்ம அதிரடி அடுப்பங்கரைக்கு போய் சர்க்கரை பாகு பண்ணிட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம சர்க்கரை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த சர்க்கரைக்கு 1/2 கிலோ சர்க்கரை, 2 ஏலக்காய் போட்டிருக்கோம், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை சைட் பை சைடு ஜீராக்கு வச்சிடலாம். நல்லா கரையட்டும். என்ன காஞ்சிடுச்சுங்க, இதுதான் பதம். நல்லா சிம்மில் வச்சுட்டு போடுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இது வந்து கடை மாவு கிடையாது,
டக்குன்னு வெந்துடாது. ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக போடுங்க. லைட்டாக இப்படி பண்ணி விடுங்க, கீழே ஒட்டிடும். லைட்டாக பண்ணி விடுங்க. அதுக்குள்ளே நமக்கு பாகு ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உடனே காலி ஆகுற மாதிரி இருந்தால் இந்த பதம் போதுங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, தண்ணியாக இருக்கும். ஒரு 4 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இது தொடும்போது பிசு பிசுப்பு இருக்கணும், கை ஒட்டணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 4 நாள் தாங்கும். இங்கே பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, கை பிசு பிசுன்னு ஒட்டுதுங்களா? இதுதான் பதம். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் பதம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா? இப்போ இப்படியே போட்டு பொரிங்க, நல்லா வேகட்டும். இதில் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அந்த சூடான ஜீரா உள்ள அப்படியே போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த செட்டு போடுறீங்க பார்த்தீங்களா, அங்கே அந்த செட்டு அங்கே போட்ட உடனே இதை நீங்கள் வெளியில் எடுத்துடணும். பொரிச்சு முடித்த உடனே மிச்சம் இருக்க ஜீராவில் 1/2 hour ஊற வச்சிடுங்க. 1/2 hour ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஆஹா, என்ன சாஃப்ட்டு பாருங்க, அருமையாக வந்திருக்குங்க. நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் நெய் இது நல்லா பொரிச்சு எல்லாத்தையும் போட்ட உடனே அதில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். இந்த தம்பி சொன்ன மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சாச்சு. ஃபஸ்ட் வீடியோவாக இதை நம்ம போட போகிறோம் நம்ம சேனலில். அதிரடி அடுப்பாங்கரை நண்பர்களே, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபி நம்மளோட சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.